அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் சேமியா பிரியாணி செஞ்சுருங்க. எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, அவங்களுக்காக செஞ்சிட்ருக்கேன். உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சேமியாவில் பாருங்கள், 1 கிலோ சேமியா சின்ன சின்ன பீஸாக உடச்சி விட்டு நல்லா வறுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி சட்டியில் உள்ளதை அப்படியே எடுத்து விடணும். நல்லா வறுத்து வச்சு பாருங்கள், ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே வறுத்து வச்சுட்டேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்படி செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இன்னொரு சட்டியில் நான் நெய் ஊற்றிக்கிறேன். நூறு கிராம் நெய் ஊற்றிக்கிறேன். நூற்றி 50 கிராம் ஆயில் ஊற்றிக்கிறேன். மொத்தம் எண்ணெயும் 250 கிராம் வருதுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி மொக்கு எல்லாம் போடுறேன். வல்லாரி வெங்காயம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் ஆரம்பிக்க நம்ம வதக்கிட்டே இருக்கணும். லைட் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தக்காளி 2 சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 3 வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். மல்லி புதினா கொஞ்சம் போட்டுக்கிறேன். பிரியாணி குழந்தை எல்லாமே சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் அதே டேஸ்ட் கிடைக்கும். நம்ம பிரியாணி சாப்பிட்ற ஃபீலிங்லேயே இருக்குங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மணம் வர வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணுங்க. சிக்கன் பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக போன்லெஸ் சிக்கனு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது 1/4 கிலோ சிக்கன் இருக்குங்க, அதை சேர்த்துக்கிறேன். மற்ற மசாலாவை சேர்த்துடலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போடுறேன். உப்பு தேவைக்கு சேர்த்துக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் வந்து ஒரு பாக்கெட் தயிர் ஊற்றுறேங்க. 100 கிராம் பாக்கெட் இருக்குல்ல, அந்த தயிர் ஊற்றுறேன். அளவு வந்து 100 கிராம் அளவு தயிர்.
எலுமிச்சம்பழம் ஒன்று புழிஞ்சு விட்டுறேன். இப்போ அடுத்தது வச்சு இப்போ பாருங்கள், தண்ணி அளவு நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சட்டியில் கரெக்டான அளவு நம்ம பார்த்துக்கணும். இதே அளவுக்கு நம்ம தண்ணி வச்சு இதில் சேர்த்துக்கிட்டணும். இந்த சட்டியில் சேர்த்துக்கணும். எவ்வளோ சேமியா இருக்கோ அதே அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணுங்க. அதுதான் மெஷரிங் கப்பு மாதிரி நமக்கு அளக்கிறது. நான் அளந்து ரெடியாக வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். தண்ணி அளவு கூட கரெக்டாக நம்ம வச்சிடணுங்க. கொஞ்சம் கூட போயிட்டால் குழஞ்சி போயிடும். குழஞ்சி போயிட்டால் டேஸ்ட்டே போயிடும். நல்லா மூடி போட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிக்கிது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து சேமியாவை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக சேமியா வறுக்கணுங்க, வறுத்தா தான் நல்லாயிருக்கும். எனக்கு உப்பு பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். வறுத்த சேமியாவை இப்போ கொதிக்கிற தண்ணியில் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா பரட்டி விடணுங்க இந்த தண்ணியில் சேமியானை. நல்லா தண்ணியெலாம் வற்றிடுச்சு பாருங்கள். தம் போடுற ஸ்டேஜ் வந்துடுச்சு. நான் மல்லி புதினா போட்டிருக்கேன். தம் போடும்போது கொஞ்சமாக கலர் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைனா சேர்க்காதீங்க. அவ்வளோதான். நான் ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு வச்சுருந்தேன். நல்லா கரெக்டாக ரெடியாக வந்துடுச்சு பாருங்கள். குழையாமல் இருக்குது பாருங்கள். இதுதான் நமக்கு முக்கியம். சேமியா குழையவே கூடாது. நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இன்னும் வர கெஸ்ட்டுங்க செஞ்சு வைங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு அவங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சுங்க. எவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்கள். குழையவே இல்லை பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனல் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.